ஹாய்டா, வெல்கம் டு முச்சுபனி ஃபேன்ஃபிக்ஸ். நான் உங்கள் ஃபேரி. சார், நீங்கள் என்ன இந்த பக்கம் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? நான் டே ஆஃப் தானே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஜிமின், நான் ஒன்றை பார்க்குறதுக்குலாம் வரல. நான் இவரை பார்க்குறதுக்கு தான் வந்தேன். அண்டு நீ இங்கே இருப்பேன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். என் டீட்டெயில்ஸை வச்சுட்டு எதுக்கு தேவையில்லாமல் இப்போ என் பின்னாடி சுற்றிட்டுருக்கீங்க அப்படின்றாங்க. இல்லை உன் டீட்டெயில்ஸை பார்த்தேன். இது எங்கள் அப்பாவும் சொல்லியிருக்காங்க உங்களோட கம்பெனியை பற்றி. அண்டு அது இப்போது அதோட இதில் இல்லை. அப்படி ஒரு பிராண்ட் இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. பட் அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாக்காகவே ஸ்பெஷலாக கிஃப்ட்லாம் பண்ணியிருக்காங்க. சில ஃப்ரேக்ரன்ஸ்லாம் அதெல்லாம் இன்னமும் எங்கள் அப்பா வச்சுருக்காங்க. அந்த ஸ்மெல்லெல்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவர் அவ்வளோ சேஃபாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவரால் அது உங்கள் ஞாபகத்தமாக வச்சுருக்கிறதால அதுக்கப்புறம் அது கிடைக்காம போனால் என்ன செய்யன்னு சொல்லி இது வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. அதனால் இந்த டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது எனக்கு உங்கள் ஃபேமிலியை பார்க்கணும், மீட் பண்ணணும் இருந்தாங்கன்னா நானும் எங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட இன்ட்ரடக்ஷன் பண்ணலாம், அவங்களும் சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தேன் ஜிமின். வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துட்டு பதில் சொல்கிறாங்க. ஜிமின் அப்படியே சாஃப்ட் ஆகிட்டு, ஓ அப்படியா, ஓகே சாரி சார் அப்படின்றாங்க. நீ என்ன நினச்சிட்ட ஜிமின் அப்படின்றாங்க. இல்லை தேவையில்லாமல் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுறீங்களோன்ட்டு தப்பாக நினச்சிட்டேன், ஐம் சாரி அப்படின்றாங்க. ஓ அப்படியா, அப்படிலாம் இல்லை ஜிமின் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. பட் அவர் மனசுக்குள்ளே நான் ஒன்று பார்த்து உன்னோட டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணி தானே நான் இங்கே வந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிச்சுக்கிறாங்க க்யூட்டாக. ஜிமின் அதை நோட் பண்ணிடுறாங்க. நோட் பண்ணிட்டு என்ன இந்த மனுஷன் தனக்கு தானே சிரிக்கிறார், பரவாயில்ல சிரித்தாலும் அழகாக தான் இருக்கார், ஆனால் எப்போவுமே முறைச்சிட்டு தானே இருக்கார். திடீர்னு இவர் மூஞ்சிலெல்லாம் சிரிப்பு பார்க்கும்போது நல்லா தான் இருக்குன்ற மாதிரி. ஜிமின் ஓகே சார், நீங்கள் எதாவது சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க பேசிகிட்ருக்காங்க. இப்போ அவங்க கிராண்ட் பார்த்தா ஜிமின் கொஞ்சம் நம்ம கார்டன்லாம் சுற்றி காட்டு, அவருக்கு சில ஃப்ரேக்ரன்ஸு அதெல்லாம் நீ ரெடி பண்ணி வச்சுருக்கல அதெல்லாம் காட்டு அப்படின்றாங்க. கிராண்ட் ஃபாதர் வந்து காட்டுப்பா, அவர் யார், என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் தானே, சன் தானே, காட்டு, அதனால் என்ன இருக்குது, அவன் ஒன்றும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிடையாது, ஓகேவா. ஜியோன் என்னோட அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட் தெரியுமா, நான் அவங்க ஃபேமிலியில் ஒருத்தரை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்றாரு. ஓகே கிராண்ட்பா அப்படின்ட்டு ஜிம்னு சைலண்ட்டாக ஆகிட்டு வாங்க சார் அப்படின்றாங்க. இல்லை நீ ஆஃபீஸில் மட்டும் என்ன சார்னு கூப்பிட்டா போதும், அண்ட் நார்மல் பிளேஸில் நீ என்ன ஜேகேனே கூப்பிடலாம் அப்படின்றாங்க. ஓகே ஜேகே வாங்க போகலாம் அப்படின்றாங்க. ஓகேன்ட்டு அவரும் சிரிச்சுட்டே அவர் கூட போகிறாங்க. போனால் நிறைய அவங்க வீட்டுக்குள்ளேயே செம க்யூட்டான ஃப்ளவர்ஸு, அதோடய ஃப்ரேக்ரன்ஸ்லாம் அவ்வளோ செம்மையாக இருக்குது. அவர் அப்படியே பார்த்துட்டே வராரு, அவ்வளோ நல்லா இருக்குது. பின்னாடி கார்டன்லாம் வெரைட்டி, அத்தனை வெரைட்டிஸான ஃப்ளவர்ஸ் உள்ளே அந்த கார்டன் உள்ள நுழையும் போது அந்த ஸ்மெல்லெல்லாம் அவருக்கு அவ்வளோ பிடிக்குது. அந்த நேச்சரோடது அவ்வளோ மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது. அவருக்கு எதுவுமே எந்த ஒரு ப்ரெஷர் எதுவுமே இல்லை, அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கார். அவ்வளோ ஃபீல் பண்ணிவிட்டு அந்த ஹேரெல்லாம் அப்படியே இன்ஹேல் பண்ணிவிட்டு செம்மையாக அந்த ஃப்ளவர்ஸ்லாம் தொட்டு பார்த்துட்டு அதுக்கிட்டலாம் போய் இது என்ன கலெக்ஷன் இதோட நேம் என்னன்னு கேட்டுகிட்டே வராரு. ஜிமினோ அவ்வளோ ஹாப்பியாக சொல்கிறாங்க. பிகாஸ் ஜிமினுக்கு வந்து இந்த ஃப்ளவர்ஸு இந்த பர்ஃப்யூம் ரெடி பண்ணும்போது அவர் வந்து அவளோட மைண்ட் செட்டில் இருக்க மாட்டார். அவர் வந்து ஹாப்பி மூடுக்கு ஆகிடுவார். பிகாஸ் அந்த ஒர்க் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப லவ் பண்ணி அந்த ஜாப்பை பண்ணுவார். ஸோ அது அவ்வளோ பிடிக்குமா. ஸோ அதை பற்றி கேட்கும்போது ஜிமினும் ரொம்ப ஹாப்பியாக வந்து எப்படி இந்த ஃப்ளவர் இது வந்து இங்கேருந்து வந்தது, இது எங்கள் ஃபேமிலியில் இவ்வளோ நாளாக வந்து வளர்த்துட்ருக்காங்க, இது எங்கேயுமே கிடைக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயில்ஸாக சொல்கிறாங்க. ஜேகே ஃப்ளவர்ஸ் பார்க்குறாங்க. அப்படியே கொஞ்சம் நேரத்தில் ஜிமினோட ஐஸில் ஜிமின் அவ்வளோ ஹாப்பியாக பேசிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு வரதையே பார்த்துட்டு அப்படியே மெஸ்மரைஸ் ஆகிட்டு அவரையே பார்த்துட்டு அப்படியே பேசிட்டே 2 பேர் நடக்கிறாங்க. இப்போ ஒரு ரூம் தான், அந்த ரூம் க்ளோஸில் இருக்குது. ஜேகே சொல்கிறாங்க, ஏன் இந்த ரூம் க்ளோஸில் இருக்குது, அங்கே போகலாமா அப்படின்ட்டு. இல்லை அது பர்ஃப்யூம்ஸ்லாம் ரெடி பண்ணுற பிளேஸ் வந்து
நாங்கள் வேறு யாரையும் அலோவ் பண்ணுறது கிடையாது. பிகாஸ் அது வந்து ரொம்ப வருஷமாக நாங்கள் பாதுகாத்து வைக்கிறது. எனக்கு எதனா திங்ஸ் ஏதாச்சும் எனக்காக ரெடி பண்ணணுன்னு தோணும்போது வந்து நான் போய் அது இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்காக கூட்டிகிட்டு போய் காட்ட மாட்டிங்களா அப்படி சொல்லிட்டு ஜிம்மினை கேட்குறாங்க ஒரு மாதிரி. ஓகே சரி, நீங்கள் அங்கே வந்து இந்த திங்ஸை தொடக்கூடாது அப்படின்றாரு. ஓகே ஐ ப்ராமிஸ், நான் எதுவுமே தொட மாட்டேன் அப்படின்றாரு. ஜிம்மினை சிரிச்சுக்கிட்டே சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ ஜிமின் தான் அந்த ரூம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஜேகே அவர் பின்னாடியே ரொம்ப சைலண்ட்டாக போகிறாங்க. அந்த ரூமை ஓப்பன் பண்ணும்போதோட அந்த ஸ்மெல் மல்டி ஃப்ளேவர்ஸில் இருக்குது. அந்த ஸ்மெல் அவ்வளோ நல்லா இருக்குது. அண்ட் உள்ள ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கும்போதும் அந்த ரேக்ஸ் அந்த சைடு அந்த வாலில் வந்து அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது. பார்க்கவே செம்மையாக இருக்குது. அந்த திங்ஸ் ஆகட்டும், அதில் இருக்க ஆன்டிக் அந்த திங்ஸு ஆன்டிக் பொருளெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக கலெக்ஷனில் இருக்குது. அந்த சின்ன சின்ன பர்ஃப்யூம்க்காகவே ரெடி பண்ணி வச்சுருக்க பாட்டில்ஸ் அது வந்து பல வெரைட்டிஸில் இருக்குது. அதெல்லாம் பார்க்குறாங்க. அண்ட் அதெல்லாம் செம்ம காஸ்ட்லியாக தோணுது அவருக்கு. அப்போ ஜேகே அப்படியே ஜிம்மினை லைட்டாக கூப்பிட்றாங்க. ஜிம்மின் சொல்லுங்கள். இல்லை, இங்கே இருக்க இந்த கலெக்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. எங்கேயுமே நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நானும் நிறைய ஃப்ரேக்ரன்ஸை பற்றியும் சில கொஞ்சம் நாளாக டீட்டெயில்ஸ்க்காக கலெக்ட் பண்ணுறதுக்காக போயிருக்கேன். பட் நிறைய ஃப்ரேக்ரன்ஸ் ரெடி பண்ணுறவங்களோட இடத்துல இல்லாத இது மாதிரி கலெக்ஷன், இந்த ஜார் ஐட்டம்ஸ், இந்த கிளாஸ் எல்லாம் பார்க்கவே ரொம்ப காஸ்ட்லி அண்ட் ரொம்பவே ரேர் கலெக்ஷனாக இருக்கே. ஆமாம், எங்களோட பர்ஃப்யூம் எங்கள் அப்பா காலத்தில் இருக்கும்போது, எங்கள் கிராண்ட்பா காலத்துலலாம் இருக்கும்போது ரொம்பவே லிமிட்டெட் ஸ்டாக் தான். அதை வந்து எடுத்ததும் எல்லாருக்காகவும் நாங்கள் வந்து சேல் பண்ணிட மாட்டோம். தான் லவ்வுக்காக அண்ட் தன்னோட ஸ்பெஷல் பர்சனுக்காக அவங்க வந்து எங்ககிட்ட இந்த மாதிரி அவங்களோட ஏதாச்சும் ஸ்மெல் அந்த மாதிரி திங்ஸ், அதான் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் உருவாக்கணும் அப்படின்ட்டு எங்ககிட்ட வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்டு அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க வந்து அது எங்ககிட்ட வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்காகவே நாங்கள் வந்து அவங்களுக்கு அது ரெடி பண்ணி கொடுப்போம். அது வந்து லிமிட்டட் ஸ்டாக்காக தான் இருக்கும். எங்கள் ப்ராண்டில் வந்து எப்போவுமே ரிப்பீட்டடாக ஒரு திங்ஸை ரெடி பண்ணவே மாட்டோம். எல்லாமே கலெக்ஷன் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அண்ட் அது ரொம்ப ரேர் திங்ஸாக இருக்கும். அதோட ஸ்மெல்லெல்லாம் வந்து ரொம்ப அரிய வகையான அந்த ஃப்ளவரு அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலேருந்து தான், நேச்சுரலோட அந்த மூலிகை அந்த மாதிரிலேருந்து நாங்கள் எடுப்போம். எங்களோட சீக்ரெட்ஸ் வந்து இது வந்து ட்ரெடிஷ்னலாக பரம்பரையாக வந்து நாங்கள் ஒரு திங்ஸாக அது கலெக்ஷனாக வச்சுருப்போம். அதனால் இது அந்தளவுக்கு கிடைக்காது. ரொம்ப லிமிட்டட் எடிஷனாக தான் இருக்கும். அண்ட் கண்டிப்பாக இங்கே வந்து முக்கால்வாசி பேர் அவங்களோட லவ்வருக்கு, அவங்க ஒய்ஃப்க்கு அந்த மாதிரி அவங்களுக்காகவே ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் உருவாக்கணுன்றதுக்காக தான் வருவாங்க. கண்டிப்பாக அதுவும் எங்களுக்கு ரெடி பண்ண மேக்ஸிமம் ஒரு 1 month ஆகிடும். அண்ட் அது நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்தா அதை அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. நாங்கள் எங்களோட ஜாபில் அவ்வளோ வந்து சின்சியராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் கிராண்ட்பாலாம் சொல்லியிருக்காங்க. பட் நான் பிறந்த காலத்தில் அந்த மாதிரி எங்கள் பேரண்ட்ஸும் எங்கள் கூட இல்லை. பட் எங்கள் கிராண்ட்பா சொன்ன எல்லா விஷயமும் என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அதே மாதிரியே தான் எனக்கும் இருக்குது. எங்களோட இந்த விஷயத்துக்கு, இந்த ரூம்க்கும் அண்ட் எங்களோட இந்த ஜாப்க்கும் நாங்கள் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால் இதை நான் அனவசரமாக வந்து நான் இப்படிப்பட்ட இந்த ஃபேமிலியோட அதான் கிராண்ட் சன்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் யார்கிட்ட சொன்னது கிடையாது, சொல்லவும் மாட்டேன். பிகாஸ் அது மூலமாக ஏதாச்சும் ப்ராப்ளம் வரலாம், எங்களுக்கு எனிமீஸ் யாராச்சும் இருந்தால். அதனால் பட்டு உங்களுக்கு என்னோடய டீட்டெயில்ஸ் எப்படி கிடச்சிதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்ட்டு ஒரு மாதிரி முறைச்சிட்டே ஜிம்மின்னு திரும்புகிறாரு. ஜேக்கு முழிக்கிறாங்க. ஆஹா, நம்ம கேட்டு நம்மளே வந்து வில்லங்கத்தில் மாட்டிக்கிட்டோமே, இவன் வேற முறைக்கிறானே அப்படின்ட்டு நின்றுட்டு ஒரு மாதிரி அவரோட லோயர் லிப் அப்படி கடிச்சிட்டே நிற்கிறாங்க. அது வந்து ஜிமின், அது நான் வந்து என்னோடய ஃபைலில் வந்து உங்களோட
உங்களோட ஆஃபீஸில் என்னோடய டீட்டெயில்ஸ் கொடுக்கல, நான் வெறும் என்னோடய பேர் பார்க் ஜிமின் கொடுத்துருக்கேன், பட் என் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் நான் உங்களுக்கு கொடுத்ததே இல்லை, எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. ஜேகே ஒரு மாதிரி இல்லை 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 நான் உன் ஃபேமிலி டீட்டெயில்ஸ்க்காகலாம் நான் விசாரிக்கல, நான் எங்கள் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, அவரோட ஃப்ரெண்டு என்ன ஆனாங்க ஏதானாங்கன்னு தெரியலன்ட்டு அதை விசாரிக்கும் போது தான் தெரியும் நீயும் இந்த ஃபேமிலியில் இருப்ப, அது இங்கே விசாரிக்க வரும்போது தான் தெரியும் நீ இந்த ஃபேமிலியில் ஒருத்தன்னு. ஓ அப்படியா, சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ சரின்னு சொல்லிட்டு அவரும் உள்ளே போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து அங்கே ஒரு மாதிரி ஸ்பெஷலாக ஒரு குட்டியாக க்யூட்டாக அந்த பாட்டிலில் வந்து ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. ஜேகேக்கு அதை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. அப்போ ஜேகே அதை என்ன பண்ணுறாங்க, ஜிமின் கிட்டே போயிட்டு, ஜிமின் இது என்ன, இது மட்டும் தனியாக இருக்குது, இது இப்போத்தி ரெடி பண்ணதான்? ஆமாம், இது ஒரு 2 monthsக்கு முன்னாடி நான் ரெடி பண்ணேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஃப்ரேக்ரன்ஸை ஸ்மெல் பண்ணி பார்க்கலாமா ப்ளீஸ் அப்படின்றாங்க. ஓகே அப்படின்ட்டு அவரும் அதை எடுத்து அவரோட ஹேண்டில் வந்து விட்டு ரப் பண்ணி காட்டுறாங்க. அந்த ஸ்மெல் அவ்வளோ பிடிக்குது ஜேகேக்கு. ஆனால் இந்த ஸ்மெல் ஜேகேக்கும் ரொம்ப பழக்கப்பட்ட மாதிரி இருக்குது. என்ன இந்த ஸ்மெல், என்ன ஏன் இது என்னமோ என் மேலேருந்து வர ஸ்மெல்லோட மேட்ச் ஆகுதுன்ற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக பார்க்குறாங்க. ஜேகே ஜிமின் என்னாச்சு அப்படின்றாங்க. இல்லை இந்த ஸ்மெல், இந்த ஃப்ரேக்ரன்ஸ் யாருக்காக இப்போது ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க. இப்போ தான் ஜிமின் சொல்கிறாங்க, அது ஒரு பர்சனல் யூஸ், நான் எப்போவுமே எனக்காண்டி தான் வந்து இது வரைக்கும் ஃப்ரேக்ரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 6 months பிஃபோராக நான் ஒரு பர்சனை மீட் பண்ணேன். பட் அந்த பர்சனோட நேம் அண்டு ஃபேஸ் எதுவுமே எனக்கு தெரியல. பட் எனக்கு அவங்களோட அந்த ஸ்மெல் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, எனக்கு அவங்களோட ஸ்மெல்லை ஃபீல் பண்ணணும்னு தோணுச்சு. பட் அவங்களோட திங்ஸ் என்கிட்ட எதுவுமே இல்லை. நான் அவங்க கூட ஸ்டே பண்ண அந்த நைட் அப்படின்றாங்க. அந்த நைட் ஃபுல்லாக அவங்களோட அந்த ஸ்மெல் எனக்கு ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுச்சு. எனக்கு வேறு எதுவுமே ஞாபகமே இல்லை. அதனால் அந்த ஸ்மெல்லை நான் கொண்டு வரணுன்னு ரொம்ப ட்ரை பண்ணி இந்த 6 monthsல ரொம்ப ஃபெயிலியர் ஆகி இப்போ தான் நான் அந்த ஸ்மெல்லை கொண்டு வந்தேன். இப்போ தான் அது பர்ஃபெக்டாக இருக்குன்ட்டு சொல்லிகிட்ருக்காங்க அந்த ஃப்ரேக்ரன்ஸை பார்த்து. ஜேகேக்கு என்ன சொல்லனே தெரியல. அப்போது இது எனக்கானதா அப்படின்னு நினச்சிக்கிறாரு ஜிமின். சொல்லுங்கள். இல்லை, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உன்னொன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டியா அப்படின்றாங்க. கேளுங்க என்னன்னு. இல்லை, நீ ஸ்பெண்ட் பண்ண அந்த பர்சன் நேம் அண்ட் ஃபேஸ் எதுவுமே தெரியல, நீ அவங்க தெரிஞ்சுக்க எந்த முயற்சியும் பண்ணலையா அப்படின்றாங்க. நான் அன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு வந்திருந்தேன். அப்போது நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆல்கஹால் ட்ரை பண்ணியிருந்தப்போ எனக்கு அது ரொம்பவே போதை ஏறிடுச்சு. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸும் கிளம்பிட்டாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒர்க் இருக்குன்ட்டு. அப்போ தான் நான் அந்த ஒரு பர்சனை பார்த்தேன். அவங்களோட ஐஸ் அவ்வளோ பவர்ஃபுல். எனக்கு என்னமோ அந்த பர்சனை அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. நானே போய் அப்ரோச் பண்ணேன். அந்த பர்சனுக்கும் என்னை பிடிச்சிருந்துச்சு. பட்டு எனக்கு அவங்களோட ஃபேஸை கிளியராக பார்க்க முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் இந்த மாதிரி பெட் ஷேர் பண்ணிக்கிட்டோம். என்ன சொல்கிற ஜிமின், இது நீ நார்மலாக எடுத்துக்கிறியா என்ன? அது என்னோடய ஃபஸ்ட் டைமாக இருந்தாலும் பட் அது அந்த டைமில் எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. எனக்கு நீட் இருந்தது, அவங்களுக்கும் நீட் இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் பெட் ஷேர் பண்ணோம். பட் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அது மறாவது மார்னிங் இந்த மாதிரி நடந்திருக்குன்ட்டு. பட் அந்த பர்சனை நீ பார்க்க ட்ரை பண்ணலையா? இல்லை, எனக்கு அவங்கள ஃபேஸ் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு தைரியம் இல்லை. பிகாஸ் எனக்கு கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அந்த பர்சன் அவங்க வாஷ்ரூமில் இருக்கும்போது நான் அவங்கக்கிட்ட வெறும் தேங்க்ஸ் மட்டும் நோட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நீ அவங்கள தேட ட்ரை பண்ணியா? அதுக்கப்புறம் நீ அந்த பாருக்கு போயிருக்கியான்னு? நான் போவேன். பட் நான் போகிறப்போ அந்த பர்சன் இருக்க மாட்டாங்க, நான் இருப்பேன். அதாவது நான் லாஸ்ட்டில்
அவங்க எந்த பிளேஸில் இருந்தாங்களோ அந்த பிளேஸ்க்கே பார்ப்பேன். பட் எனக்கு அந்த பர்சன் யாருன்னு தெரியாது இல்லையா. பட் அதுக்கப்புறமா நானும் ட்ரிங்க் பண்ணுறதே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் ட்ரிங்க்ஸும் எடுத்துக்கிறது இல்லை. பட் எனக்கும் அந்த பர்சனோட ஹேண்ட் ஃபுல்லாக இருக்க டேட்டோஸ் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. மற்றபடி வேறு எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. அவரோட ஹேண்டில் ஒரு ஐ டேட்டோ இருக்கும், அது மட்டும் என்னோடய திங்ஸில் இருக்குது. மற்றபடி எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்றாங்க. ஜேகே ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிவிட்டு ஜிமின்க்கு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிகிட்டே பார்க்குறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறாங்க. ஜேகே ஆர் ஓகே, ஏன் இப்படி பண்ணுறீங்க, என்னாச்சு அப்படின்ட்டு. ஜிமின் சொல்லுங்கள், இஃப் யூ டோன்ட் மைண்ட் நாளைக்கு கிஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க. ஜிமின்க்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது, என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஜேகே ஒன்றுமே சொல்லலை. ஜிமின்கிட்ட அந்த ஃப்ரேக்ரன்ஸ் அவர் கையிலேருந்து வாங்க அப்படியே டேபிள் மேலே வச்சுட்டு ஜிமினை அப்படி பிடிச்சி அவரோட பக்கத்தில் இருந்து இழுக்கிறாங்க. அவர் அப்படியே ஜேகேயோட செஸ்ட்லேயே வந்து இடிக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்ட்டு கேட்டுட்டு அப்படியே அவரோட ஹெட்டை வந்து செஸ்ட்லேருந்து இடிச்சதுலேருந்து அப் பண்ணுறாங்க. ஜேகே அப்படியே அவரோட சின்ன பிடிச்சோட கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சாஃப்டாக அப்படியே அவரோட கிஸ் ரொம்ப அக்ரெசிவ். ஜேகே ஜேகே விடுங்க, என்ன பண்ணுறீங்க, விடுங்க ஜேகேன்ட்டு பயங்கரமாக அவர் வந்து புஷ் பண்ணுறார். ஜிமின் புஷ் பண்ணும்போது தான், ஜேகே கிஸ் பண்ணும்போது தான் அவருக்கு ஒரு சென்ஸாக இருக்கும். ஜேகே மேலே வந்து அந்த ஸ்மெல் ஜிமின்க்கு அப்போ தான் உரைக்குது லைட்டாக. அது வந்து ஜேகே. அப்போ ஜேகேயோட ஐஸ் அவ்வளோ சாஃப்டாக ஜிமினை பார்க்குது. ஜேகே ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஜிமின் நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. நீ என் கூட தான் ஸ்டே பண்ணியிருந்தேன் அன்றைக்கி. உன்னை தேடி பைத்தியக்காரத்தனமாக இது வரைக்கும் நான் இந்த 6 மந்த்தாக அலைஞ்சிட்ருக்கேன் தெரியுமா. அது எப்படி தெரியும், அது நான் தான் உங்களுக்குன்ட்டு. பிகாஸ் உன்னோட ஃப்ரேக்ரன்ஸ், அந்த ஹேண்ட் கர்ச்சீஃப், அதை வச்சு தான் நான் இவ்வளோ நாள் வந்து உன்னை தேட ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். உனக்காக தான் நான் அந்த பர்ஃப்யூமோட எல்லா கம்பெனிக்கும் நான் போய் தேடி இருக்கேன். பட் அந்த ஃப்ரேக்ரன்ஸ்க்கான எனக்கு இந்த ஸ்மெல்லுக்கான எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கவே இல்லை. அண்ட் ஃபைனலாக நீ என்னோடய ஜாப்க்கே வந்து ஃபைனலாக 6 மந்த் கழிச்சு நீ என்னோடய ஆஃபீஸ்லேயே வந்து எனக்கே எம்ப்ளாயாக மாறுவேன்னு நான் கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணவே இல்லை. பயங்கர ஹாப்பியாக இருந்தேன் நான். இன்றைக்கி நான் இங்கே வந்தது கூட உன்னோட டீட்டெயில்ஸை நான் கலெக்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அண்டு அதை பற்றி விசாரிக்க தான் நான் வந்திருந்தேன். பட் நீ இங்கே இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. அண்டு நீ எல்லாத்தையும் மறந்துருப்பேன்னு கூட சில சமயம் நான் உன் பிஹேவில் பார்த்தேன், நினச்சேன். ஆனால் நீ எதையுமே மறக்கலை. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஜிமின் ஜிக்கி அது வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையா. எனக்கும் அன்றைக்கி அதான் ஃபஸ்ட் டைம். நான் அங்கே கிளைண்ட் ரொம்ப கம்பல் பண்ணாங்கன்னு சொல்லி தான் நான் ட்ரிங்க் பண்ணேன். பட் என்னோடய ட்ரிங்க் ஃபஸ்ட் டைம்ன்றதால எனக்கும் ட்ரிங்க் செட் ஆகலை. அண்ட் அது அன்றைக்கி நைட் எனக்கும் எதுவுமே ஞாபகம் இல்லை. அன்றைக்கி எனக்கும் உன்னோட அந்த ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்டு உன்னோட பேக் சைடில் இருக்க ஒரு மூன் டேட்டோ ஐஸ் மட்டும்தான் எனக்கும் ஞாபகம் இருக்குது. பிகாஸ் மார்னிங் நான் ரெஸ்ட் ரூம் என்னோடய ரூமில் இருக்கேன்றது போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வாஷ்ரூமில் போய் பார்க்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஷவர் எடுக்கும்போது வந்து வெளியே உங்ககிட்ட பேசலான்னு சொல்லிட்டு வரதுக்குள்ளே நீ போயிட்ட. நான் அதுக்காக உனக்கு தேடாத நாளே இல்லை ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. ஜிமின் கைஸ்லேருந்து ட்ரியர்ஸ் வருது. ஜிக்கி அது உண்மையாக நீங்கள் தானா அப்படின்ட்டு. உண்மையாலுமே அது நான் தான் ஜிமின். நான் உன்னை பைத்தியக்கார மாதிரி தேடிட்டுருக்கேன். ஆனால் நீ வந்து அன்றைக்கே நான் வந்து உன்னை வந்து ஸ்மெல் பண்ணிட்டேன். அது நீ தான் நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணேன். அண்ட் இன்றைக்கி உன்னோட ஃபேமிலி டீட்டெயில்ஸு எனக்கு தெரிய வரும்போது ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. பிகாஸ் என் அப்பாவோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு உன்னை பற்றி தெரிஞ்சுக்க தான் நான் இங்கே வந்தேன். அண்ட் அன்எக்ஸ்பெக்டடாக இது நீ இங்கே இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்றாங்க. மீனுக்கு ஒரு மாதிரி டிஎர்ஸே வந்துடுது. ஜிகேவும் அவரோட டிஎர்ஸை வைப் பண்ணிட்டு இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் ட்ரை பண்ணுற, எனக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு இருக்குது, ஆனால் இது வரைக்கும் நான் சொல்லாமல் இருக்கேன்.
அப்படின்றாங்க. என்னாச்சு சொல்லுங்க அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே அவரோட ஐஸை பார்க்குறாங்க. ஜேகேவும் அவங்க ஐஸை பார்க்குறாங்க. ஜிமின் ப்ளீஸ் என்னை மேரேஜ் பண்ணிக்கோ. எனக்கு உன் கூட ஸ்டே பண்ணதுக்கு அப்புறம் மிச்சம் யார் மேலேயும் அந்த இது வரைக்கும் வராத அந்த ஃபீலிங் எனக்கு உன் மேலே வந்துச்சு. ஆனால் அன்றைக்கி அது ஒரு ஒன் நைட் ஸ்டாண்ட் தான் நான் நினச்சேன். பட் ஆனால் உண்மையாலுமே அது போக போக என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. அண்ட் உன் ஃபேஸை நான் எப்போ நம்மளோட அந்த ஆஃபீஸில் பார்த்தேனோ சத்தியமாக சொல்கிறேன், நான் அப்படியே ஃப்ளாட். அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஐஸில் நான் விழுந்துட்டேன். என்னால் முடியல, இன்னும் என்னால் எழ முடியல. ப்ளீஸ் நீ என் லைஃப் பார்ட்னராக வந்துடுவேன், நான் நல்லா பார்த்துக்கிறேன், ப்ளீஸ் நீ என் கூடவே இருந்துரு, இனிமேல் இதுக்கப்புறமும் என்னை பிரிஞ்சு இருக்காது ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஜிமின் அப்படியே டியர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அவ்வளோ அழகாக சிரிக்கிறாங்க. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவரை ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கும் தோணுச்சு, நான் அதுக்கப்புறம் இது என்னோடய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் நான் அதை கேர் பண்ணக்கூடாதுன்னு நினச்சாலும் பட் எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அது அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. இது என்னோடய ஃபர்ஸ்ட்ன்றதால அதே பர்சனை என்னால் ஏற்றுக்க முடியுமான்னு தெரியாது. அது யாருன்னு கூட எனக்கு தெரியாது. பட் அந்த ஸ்மெல் அது என்ன அந்த ஃபீல் என்னை வந்து எப்போவுமே எனக்கு வந்து ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். அந்த பர்சன் அப்படியே எனக்கே தெரியாமல் நான் அப்படியே ஃபால் ஆகிட்டேன். நான் எப்போ வந்து ஃபால் ஆனேன்னு எனக்கே தெரியல ஜேகே அப்படி சொல்லிட்டு அவரும் சாஃப்டாக அவரோட செஸ்டில் சாஞ்சி பேசிகிட்டே இருக்காங்க. ஜேகேக்கும் ரொம்ப பிடிக்குது. அதுக்கப்புறம் ஜேகே ஜிமினோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு ப்ளீஸ் வில் யூ பி மைன் அப்படின்றாங்க. கண்டிப்பாக அப்படின்றாங்க. இப்போது இந்த சைடு அவங்க கிராண்ட்பா தான் அவங்கள தேடிட்டு வராங்க. பார்த்தா இவங்க 2 பேர் ஹக் பண்ணுறதை பார்த்துட்டு இவங்க பேசுறதெல்லாம் கேட்டிருப்பாங்க. இப்போது ஜேகே திரும்பி பார்க்குறாங்க. கிராண்ட்பா அப்படின்னு சொல்லிட்டு விலக பார்க்குறாங்க. ஜிமினோட ஹேண்டை ஜேகே பிடிச்சிக்கிறாங்க. அப்போ ஜேகே வந்து போல்டாக சொல்கிறாங்க, கிராண்ட்பா நான் இவனோட டீட்டெயில்ஸ்க்காக தான் வந்தேன். எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் உங்கள் பேரனை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? அண்ட் உங்கள் பிஸ்னஸ்ஸு இதுக்கப்புறம் மறுபடியும் நான் ரீக்ரியேட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஜிமினே வந்து ஒரு ஓனராக இருக்கணும். அண்ட் இதில் இந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் நீங்கள் அவனுக்கு சொல்லி கொடுத்து மறுபடியும் உங்களோட இந்த பிராண்டோட நேமை நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பெரிய வேர்ல்டில் உங்களோட பிராண்ட் நேம்க்குன்னு தனி ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. ஸோ அதை மறுபடியும் நீங்கள் க்ரியேட் பண்ணி அதை மறுபடியும் நீங்கள் அந்த பேரை எல்லாருக்கும் இந்த வேர்ல்டுக்கு காட்டுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போல்டாக பேசுகிறாங்க. கிராண்ட்பா அதை பார்க்குறாங்க. ஜேகேயோட ஐஸை பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவ்வளோ கெத்தாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு பரவாயில்ல, அவன் என் ஃப்ரெண்டு அவனோட பேரை நல்லாவே ரைஸ் பண்ணியிருக்கான், செம்மையாக வளர்த்துருக்கான். எப்படி அவன் இருந்தானோ அதே மாதிரி தான் நீயும் இருக்க. எனக்கு இந்த அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நான் இந்த மேரேஜ்க்கு ஓகே சொல்கிறேன். நீங்கள் மேரேஜ் பண்ணுறதுல எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஜேகே அப்படியே ஜிமின் நான் என் ஃபேமிலிக்கிட்ட இன்ட்ரடக்ஷன் பண்ணுறேன்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேயே போகிறாங்க. போனால் டோரு ரிங் பண்ணுறாங்க. இப்போ ஜேகேவோட அம்மா தான் வராங்க. கூட பின்னாடி அவங்க அப்பா அப்போ தான் ரூம்லேருந்து வந்துட்டுருக்காரு. அப்போது ஜேகேயில் ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிட்டு உள்ளே போகிறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு அவரோட சின்னலாம் ரொம்ப பிங்க் ஆகிடுது. அப்படியே ஷை ஆகிட்டு வராங்க. இப்போ ஜேகே அவங்க அம்மா தான், ஜேகே வாடா என்னோடய ஆஃபீஸ் நல்லபடியாக முடிஞ்சுதான்னு பார்க்குறாங்க. அது நைட் டைம். இப்போது ஜேகேவோட அப்பாவும் வந்திருக்காங்க. இப்போது ஜேகே பின்னாடியே ஜிமின் வர்றதை பார்த்துட்டு ஜேகே யார் இந்த பையன் அப்படின்றாங்க. அம்மா சொல்லு ஜேகே, நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேம்மா அப்படின்றாங்க. அவங்க 2 பேருக்கும் செம்ம ஷாக்கு. என்ன சொல்கிற ஜேகே அப்படின்ட்டு. அப்புறம் ஆமாம் எனக்கு இந்த பசங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த பையன் யாருன்னு சொன்னால் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. அப்படி யார் இந்த பையன்னு சொல்லிட்டு அவரை ஜிமின் ஃப்ரெண்டில் வர சொல்லிவிட்டு அவர் ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு இப்போ ஜிமின் நிமிர்ந்து ஹலோ ஆண்டி, ஹலோ அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. ஜிமினோட ஃபேஸை பார்த்ததும் ஜேகேவோட அப்பா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறாங்க. எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் அவருக்குள்ளே. அப்படியே அவர் ஜேகே பக்கத்தில் இருக்க ஜிமினியே அப்படியே பார்த்துட்ருக்காங்க ஸ்டேர் ஆகிட்டு. இப்போது ஜேகே சொல்கிறாங்க, இவர் உங்கள் ஃப்ரெண்ட் மிஸ்டர் பார்க்கோட சன் அப்படின்றாங்க.
ஜேக்கோட அப்பாவுக்கு செம்ம ஷாக்கு. ஜிமினை பார்த்தது ஜேகேயோட அம்மாவுக்கும் செம்ம ஷாக். என்ன சொல்கிற ஜேகே, இது பார்க்கோட பையனா? உண்மையாலுமே இது பார்க்கோட சன் தானா? அவங்க ஃபேமிலியே இங்கே இல்லை, அவங்க டீட்டெயில்ஸ் எதுவுமே என்னால் எடுக்க முடியல. நான் அவங்கள போய் மீட் பண்ணணும்னு நினைக்கும் போதே அவங்களோட டீட்டெயில்ஸ் எதுவுமே எனக்கு கிடைக்கல. உனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்ட்டு ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக கேட்குறாங்க. ஆமாப்பா, இவன் என்னோடய ஜாப்க்கு வந்திருந்தா ஒர்க்குக்கு, அண்ட் இவனை எனக்கு 6 மந்த்க்கு முன்னாடியே தெரியும் அப்படின்றாங்க. நான் இவனை பற்றி டீட்டெயில்ஸ் எடுக்கும்போது இவனா என் ஜாப்க்கு வந்து சேர்ந்தான். அண்ட் இவனோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கேட்குறதுக்காக நான் இது பண்ணும்போது தான் எனக்கு தெரிய வருது, இவன் நம்மளோட உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட சன் அப்படின்ட்டு. ஜேகேயோட அப்பா அப்படியே ஓடி வந்து ஜிமினை செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகேக்கு ஒரே ஷாக். என்ன, நம்ம பக்கத்தில் இருக்கோம், போய் அவனை ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்மள ஒரு நாள் ஆச்சு ஹக் பண்ணாரா இவருன்ட்டு. ஜேகேயோட அம்மாவும் வந்து ஜிமினை செம்மையை ஹக் பண்ணிவிட்டு அவரோட ஃபோர்ஹெட்டில் சீக்லலாம் கிஸ் பண்ணிவிட்டு, எவ்வளோ அழகாக இருக்கு, அப்படியே மிஸ்ஸஸ் பார்க் மாதிரியே இருக்கு, ரொம்ப க்யூட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு போய் கைப்பிடிச்சி 2 பேரும் சோஃபாவில் உட்கார வச்சு அவனை அவ்வளோ பக்கத்தில் உட்கார வச்சு ஹக் பண்ணி அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. இப்போ ஜேகே நின்றுட்டுருக்காரு. என்னைய நான் சொன்னாலும் சொன்னேன், அவனும் அப்படியே வலிச்சிட்டு போய் உட்கார வச்சிட்டாங்க. என்ன வாடா உட்கார்றா கூட ஒரு வார்த்தை சொல்லன்ட்டு. பட் இருந்தாலும் ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் ஜேகேக்கு பிடிச்ச அந்த பர்சன் அவங்க ஃபேமிலிக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிற. அவ்வளோ ஸ்மைல். அங்கே ஜிமின் அவங்க 2 பேர்கிட்ட ஸ்மைல் பண்ணி பேசுறதை பார்த்துட்டு ஜேகேயோட ஐஸில் லைட்டாக ஒரு டியர்ஸ். ஃபைனலாக உனக்கு ஒரு ஃபேமிலி நான் எதிர்பார்க்கலடா, நம்ம இப்படி மீட் பண்ணுவோம், இப்படி சேருவோம் சொல்லிட்டு. அப்போ ஜேகேவை ஜிமினும் ஒரு 2 பார்க்குறாங்க. அவங்க ஐஸ் 2 பேருக்கும் மீட் ஆகுது. ஜிமின் ஐஸ்லேருந்து டியர்ஸ் ஒரு மாதிரி அவரோட ஐஸ்லேயே சொல்கிறாங்க, தேங்க்யூ ஜேகே, என்னோடய ஃபேமிலி என்கிட்ட இல்லைன்னு நான் இவ்வளோ நாள் ஃபீல் பண்ணதே இல்லை. பட் உன் ஃபேமிலியை பார்க்கும்போது எனக்கு தோணுது, என் ஃபேமிலி என்னை இப்படி தான் பார்த்துருக்கோம்ல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஏக்கமாக சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான் அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, அவங்க அப்பா பக்கத்தில் உட்காந்துட்டு, அப்பா நான் இவனை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், அண்ட் அவங்களோட அந்த ஃபேமிலி பிஸ்னஸ் அது மறுபடியும் நான் ரீக்ரியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. நீ எதை பண்ணுறதா இருந்தாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், ஓகேவா? அந்த கம்பெனிக்கு அவனே சிஇஓவாக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன தோணுதோ அதே செய்யுங்க, எனக்கு இந்த மேரேஜ்க்கு டபுள் ஓகே அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவ்வளோ ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜேகேக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜிமின் அவங்க 2 பேரை பார்த்துட்டு ஒரு மாதிரி க்ரை பண்ணுறாங்க. ஜேகேயோட அம்மா ஹக் பண்ணிவிட்டு, ஏண்டா அழுகிற, நீயும் எனக்கு ஒரு சன் மாதிரி தான், இனிமேல் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஓகேவா? நான் அவ்வளோ நல்லா பார்த்துக்குவேன், ஏன்னா என்னை பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆன்ட்டி அப்படின்ட்டு சொல்லி அழுகிறாங்க. இனிமேல் ஆன்ட்டியெல்லாம் கூப்பிட தேவையில்லை, நீங்களும் என்னை வந்து அம்மா அப்பா 2 பேரையும் அப்படி கூப்பிடலாம், சரியா ஜேகே மாதிரி அப்படின்றாங்க. ஓகே அப்படின்ட்டு அவரோட டியர்ஸ் பண்ணல வைப் பண்ணிவிட்டு பேசுகிறாங்க. ஓகேடா, இப்படி அவங்களுக்கும் நல்லபடியாக மேரேஜ்லாம் முடியுது. அவரோட அந்த பிஸ்னஸையும் அவங்க வந்து 2 பேரும் டேக்கர் பண்ணி ரீக்ரியேட் பண்ணி அதுவும் நல்லபடியாக முடியுது. அண்ட் இவங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அவங்க லைஃப்பில். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஜேகே ஜிமின்காக நிறையவே மாறி அவருக்காகவே அவங்க 2 பேரும் அவங்க லைஃப்பை ரொம்ப அழகாக ஷேர் பண்ணிவிட்டு ரொம்ப லவ்வபுளாக வாழ்கிறாங்க. அண்ட் இந்த ஒன் ஷாட் இதோட முடியுது. அண்ட் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பேக்ரவுண்ட் ஏதாச்சும் நாய்ஸ் இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா.